உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியம் வளர எம்ஜிஆர் தான் காரணம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்த நிலையில் மக்கள் தெய்வமாக பார்க்கும் எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்தால் அரசியலிலிருந்தே திருமாவளவன் காணாமல் போய் விடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலளித்துள்ளார். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார்கள். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நேர்த்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். எங்க எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும் தெரியணும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடுவார். அதாவது இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். அங்கேயே கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இல்ல, அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரிகிறது. அதெல்லாம் கவலைப்பட, இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுப்போம். அதெல்லாம் அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம். அது வேறொரு கட்சியில் நாங்கள் எப்பவுமே தலையிடுறது கிடையாது. அது அவர்களுடைய உட்கட்சியுடைய விவகாரம். அதுல போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நாங்க எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொல்லுதில்லை. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.